ஒரு கதையோட கூட இன்னைக்கு ஞாயிறு ஆராதனையை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ஊரில் ஒரு சிங்கம் இருந்துச்சுங்களாம். என்ன இருந்துச்சுங்களாம்? சிங்கம் இருந்துச்சுங்களாம். சிங்கனாலே நம்ம எல்லாரும் பயப்படுவோம் இல்லையா? ஏன் பயப்படுவோம்? அது காட்டுக்கே ராஜா. எவ்வளோ பெரிய தைரியமான ஒரு ஆளாக இருந்தாலும் சிங்கத்தை கண்டு நடுநடுங்கிறவங்க தான் அநேகர் இல்லையா? ஸோ அப்போ ஏற்பட்ட சிங்கம் என்ன பண்ணுச்சான், அங்கே தண்ணி பிடிக்க வர ஒரு பெண்ணை ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருந்துச்சான். பார்க்க பார்க்க சிங்கத்துக்கு ஒரு ஆசை, இந்த பெண் இவ்வளோ அழகாக இருக்காளே, இந்த பெண்ணை நம்ம விரும்பி கல்யாணம் பண்ணிக்கலாம், என்ன பண்ணுங்களாம், கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு ஆசை சிங்கத்துக்கு. உடனே ஒரு ஆசையோட சிங்கம் வந்து அந்த பெண்ணை பெண் கேட்கறதுக்கு வீட்டுக்கு போச்சான். சிங்கம் ஊருக்குள்ளே வரதை பார்த்தானே எல்லாரும் சும்மா இருப்பாங்களா? பயந்து நடுங்கி எல்லாரும் வந்து கதவை மூடிட்டு பயத்தோடு இருந்தாங்களாம். ஆனால் சிங்கம் தைரியமாக பெண் வீட்டுக்கு போயிட்டு அப்பா கிட்ட பேசிச்சான். பெண்ணோட அப்பா கிட்ட, நான் உங்களை பொண்ணை விரும்புகிறேன், நீங்கள் உங்களுடைய பெண்ணை எனக்கு திருமணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி. உடனே அவருக்கு ஒரே பயம் இல்லையா, சிங்கம் இல்லையா, திடீர்னு சாப்பிட்டுச்சுன்னா, திடீர்னு அடித்து சாப்பிட்டுச்சுனான்ற பயத்தில் பேசவே பயந்தாரான். அது இல்லை, நீங்கள் பயப்படாதீங்க, நான் உங்கள் பெண்ணை ரொம்ப நாளாக நேசிக்கிறேன், ரொம்ப நாளாக உங்கள் பெண்ணை பின்தொடர்றேன், நீங்கள் தயவு செய்து உங்கள் பெண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு யார் கேட்டாவான்? சிங்கம் கேட்டுச்சான். உடனே சரி, நீங்கள் பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்கீங்க, உங்களை பார்த்தாலே ரொம்ப பயமாக இருக்குது, நீங்கள் வந்து காட்டுக்கே ராஜா, நீங்கள் வந்து என்னுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்கிறது எனக்கு பயமாக இருக்குது, அதனால் நான் சொல்கிற சில கண்டிஷனுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் என் பெண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி சொல்லுங்கன்னு சொன்னோன்னே, உங்களுடைய விரலில் இருக்க நகைலாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, உங்கள் பல்லெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, அதை பார்த்தாலே பயமாக இருக்குது, நீங்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு என் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னோன்னே, அந்த சிங்கம் என்ன பண்ணிச்சான், போயிட்டு அதோடைய பல்லெல்லாம் எடுத்துட்டு கையில் இருக்க நகத்தெல்லாம் மொத்தமாக ஊற்றிட்டு தள்ளிட்டு வந்து பெண் கேட்டுச்சான். உடனே அங்கே இருக்கவங்க எல்லாம் சுற்றி அந்த சிங்கத்தை அடித்து போட்டாங்களாம். ஆமென். இங்கே அநேகர் ஆண்டவர் கொடுத்த தாளுந்த, ஆண்டவர் கொடுத்த ஒரு நல்ல ஒரு விஷயத்தை சில பாவமான விஷயத்திற்காகவும் சிலர் தேவையில்லாத விஷயத்திற்காகவும் இழந்துடுறோம் இல்லையா? சிங்கத்தை பார்த்தாலே பயப்படுறது போய் சிங்கம் அந்த பெண் மேலே ஆசைப்பட்ட ஒரே காரணத்திற்காக தன்னுடைய பவரான அந்த பல்லோடைய அந்த பவரையும் நகத்தோட பவரையும் இழந்ததுனால எல்லாரும் ஊரே கூடி அடித்து அந்த சிங்கத்தையே சாவடிச்சுட்டாங்களாம். வேதத்தில் கூட எல்லாருக்கும் தெரிந்ததான